ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தாரிக். இன்றைக்கி நம்ம திருச்சி ரமணி ஃபோக்ஸ்வேகனுக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோ நமக்கு அரேஞ்ச் பண்ணி தந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜான் பிரதர். அவங்க அரேஞ்ச் பண்ணி தந்திருக்காங்க. ஜான் பிரதரோட காண்டாக்ட் நம்பரை வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மக்கிட்ட ஃபோக்ஸ்வேகனோட செர்ரி ரெட் கலர் விர்டஸ் 1.5 டர்போ இன்ஜின் இருக்குது. விர்டஸை செடான் டைப் வெஹிக்கிள்லேயே ஒரு ப்ரீமியமான வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். இதோட ஹெட்லைட் அப்படின்னு பார்த்தோன்னா நல்லா ஸ்போர்ட்டி லுக்கில் ப்ரொஜெக்டரில் எல்இடி லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் பக்கத்துலேயே இண்டிகேட்டர்ஸ் லைட்டும் இருக்குது. அதோடு சேர்ந்தே டிஆர்எல்லும் வருது. பம்பரில் கீழே ஃபாக் லேம்ப் இருக்குது. அந்த ஃபாக் லேம்ப் ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஏர் வெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. 2 ஹெட்லைட்டுக்கு சென்டரில் ஃபோக்ஸ்வேகனோட லோகோ இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஜிடி லைனோட பேஜிங்கும் கொடுத்துருக்காங்க. என்ஜின் அப்படின்னு பார்த்தோன்னா 2 டைப் என்ஜின் இருக்குது. 1 லிட்டர் டிஎஸ்ஐ என்ஜினும் 1.5 லிட்டர் டிஎஸ்ஐ என்ஜினும் வருது. கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 1 லிட்டர் டிஎஸ்ஐ என்ஜினில் 6 ஸ்பீட் மேனுவலும் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கும் கொடுக்குறாங்க. 1.5 லிட்டர் டர்போ இன்ஜின் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் கியர் பாக்ஸ் வந்து 7 ஸ்பீடில் டிஎஸ்ஜி கொடுக்குறாங்க. கிரவுண்டு கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 179 mm கிடைக்குது. பூட் ஸ்பேஸு 521 லிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோன்னா R16ல் 205/55 அப்படிங்கிற அளவில் தர்றாங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் தான் வருது. சைடில் டோர் ஹேண்டில் அப்படின்னு பார்த்தோன்னா குரோமில் கொடுத்துருக்காங்க. சைடு ப்ரொஃபைலிருந்து பார்த்தோன்னா கார் ரொம்ப நீளமாக ஃபீல் ஆகுது. ஸ்போர்ட்டி லுக்காகவும் ப்ரீமியமாகவும் தெரியுது. ரியர் சைடு அப்படின்னு பார்த்தோன்னா ஹை மவுண்டட் பிரேக் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஜிடி லைன் மாடலை பொறுத்த வரைக்கும் ஸ்பாய்லர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே பார்த்தோன்னா ஷார்க் பீட் ஆண்டனா ஒன்றும் இருக்குது. ஃபோக்ஸ்வேகன் லோகோ சென்டரில் கொடுத்துருக்காங்க. பூட் அன்லாக் பண்ணுற ஹேண்டில் பக்கத்தில் ஒரு ரிவர்ஸ் கேமராவும் நம்பர் பிளேட் ஸ்லைடு 2ம் அதுக்கு கீழே விர்டஸ் பேஜிங்கும் கொடுத்துருக்காங்க. ரியர் சைடு பம்பரில் குரோமில் ஒரு லைன் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஜிடியோட பேஜிங்கும் இருக்குது. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 521 லிட்டரில் ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் கிடைக்கிது. இந்த ஜிடி வேரியண்ட்டில் பூட்டில் ஒரு சப்வூஃபரும் கொடுத்துருக்காங்க. நம்ம கார் கீயை தெரியாமல் பூட்டில் வச்சு நம்ம லாக் பண்ணாலும் பூட் வந்து லாக் ஆகாத மாதிரி ஒரு நல்ல ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. காரோட ரைட் சைட்லேயே ஃபியூவல் டேங்கோட ஓப்பனும் கொடுத்துருக்காங்க. இப்போது இன்டீரியரை பார்ப்போம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் 20 சென்டிமீட்டர்லையும் இன்ஃபோடைன்மெண்ட் 25 சென்டிமீட்டர்லையும் இருக்குது. ஸ்டேரிங்கில் இப்போ வர எல்லா கார்லேயும் இருக்க மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல், வால்யூம் பட்டன், மோடு பட்டன் எல்லாமே அங்கேயே கொடுத்துருக்காங்க. ஜிடி லைன் ரெட் கலர் மாடலில் டேஷ்போர்டு ஃபுல்லாக ரெட் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு இருக்கிற 2 சீட்டும் வென்டிலேட்டட் சீட்டு தர்றாங்க. அதோட அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டனும் இங்கேயே இருக்குது. டிரைவர் சைடு டோர் ஓப்பனிங் லீவர் பக்கத்துலேயே டோர் லாக் அன்லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் ஸ்விட்ச் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஜிடி மாடலில் மட்டும் டியூவல் எக்ஸாஸ்ட் தர்றாங்க. ஹசர்ட் லைட் ஸ்விட்சும் கோ பேசஞ்சர் சைடில் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஏசி வெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா பாக்ஸி டைப்பில் இருக்குது. இங்கே வந்து சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுற ஸ்விட்ச் இருக்குது. இந்த ஆக்சிலேட்டர் பெடலும் பிரேக் பெடலும் ஜிடி லைனில் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்போர்ட்டி லுக்கில் இருக்குது. மற்ற வேரியண்ட்டில் இந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக தான் தந்திருக்காங்க. இங்கே 7 ஸ்பீடில் டிஎஸ்சி கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் சைடு அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல கம்ஃபர்ட்டாக ஸ்பேசியஸாக இருக்குது. ஓவரால் விசிபிலிட்டியும் நல்லாவே இருக்குது. அண்டர் தை சப்போர்ட்டும் ஓரளவு நல்லாவே இருக்குது. ட்ரைவ் பண்ணும்போது நல்ல பவர் கிடைக்கிது. பிரேக்கிங் பைட்டும் நல்லா கரெக்டாக இருக்குது. ஒரு சூப்பர் கார் மாதிரி நல்ல பவர் கிடைக்கிது. ஸ்போர்ட்ஸ் மோடில் ட்ரைவ் பண்ணும்போதும் இன்னும் நல்ல பவர் கிடைக்கிது. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்க போகும்போது செடான் டைப் காரில் பெருசாக சஸ்பென்ஷன் நல்லா இருக்காது அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் எதிர்பார்த்ததை விட ஒரு சஸ்பென்ஷன் கிடைக்கிது. கடைசியாக கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த காரில் மைலேஜ் பார்க்காம விலையை பார்க்காம ஒரு நல்ல டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு நல்ல பவர் வேணும், நல்ல ஒரு பவர் இன்ஜின் ட்ரைவ் பண்ண ஃபீல் வேணும் அப்படின்னா இதை தாராளமாக வாங்கலாம். வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சென்னை மோட்டார்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.